ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு, மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 106 சங்கீதம் 32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. எந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இவனை அழைத்தாரோ, எந்த ஜனங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கு இவனை அனுப்பினாரோ, எந்த ஜனங்களை விடுவிக்கும்படி இவன் மூலமாய் 10 அற்புதங்களை ஆண்டவர் செய்தாரோ, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய் லட்சக்கணக்கான ஜனங்களை அன்றைக்கு விடுவித்து கொண்டு வந்து செங்கடலை கர்த்தர் பிளக்க பண்ணி அற்புதமாய் ஆண்டவர் இந்த ஜனத்தை மோசேயின் மூலமாய் நடத்தினார். ஆனால் எந்த ஜனங்களை அவன் நடத்தி கொண்டு வந்தானோ, அதே ஜனங்களின் மூலமாய் மோசேக்கு ஆபத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதத்தில் மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், எப்பொழுதும் மோசேக்கு எதிராய் கல் எடுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை சாந்த குணமுள்ளவனாய் பொறுமையாய் தேவ சமூகத்தினின்று நடத்தின ஒரு சிறந்த தலைவன் மோசே. ஆனால் அவன் நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களாலேயே தேவன் அவனை ஒரு தரம் அடி என்று சொல்லுகிற இடத்தில் தேவனை பரியாசம் பண்ணும்படி 2 முறை இவர்கள் கொடுத்த டார்ச்சர்ல அவன் நடந்து கொண்டான். அந்த ஜனங்கள் கொடுத்த டார்ச்சர்ல, அவர்கள் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் மோசேக்கு ஆபத்து வந்தது. என்ன ஆபத்து? ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கானானை அவர்களுக்கு காண்பிப்பாய், நீ உள்ளே போக மாட்டாய். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஊழியர்களே, நாம் நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய ஜனங்களாலேயே சில நேரங்களில் நமக்கு ஆபத்து வர முடியும். இன்றைக்கும் எத்தனையோ திருச்சபைகள் உடைகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நடத்தி கொண்டு வந்த அந்த விசுவாசிகளே ஊழியத்துக்கு எதிராக எழும்பி நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊழியங்களை உடைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஊழியரை அந்த இடத்தில் ஊழியம் செய்ய விடாமல் துரத்துகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஊழியர்களை, கனத்திற்குரிய தேவதாசர்களே, நாம் நடத்தி கொண்டு வருகிற ஜனங்களாலே நமக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமை இருக்கும் போது மிகவும் கவனமாய் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு அமர்ந்து கர்த்தருடைய நடத்தும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற மந்தையை நடத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாமும் பொல்லாப்பில் சிக்கிக் கொள்ளாதபடி, அவர்களால் நாமும் பொல்லாப்பில் மாட்டிக்கொள்ளாதபடி, நாமும் அவர்களும் பரம கானானுக்குள் போய் சேர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இன்றைய நாட்களில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, கர்த்தர் தந்த அழைப்பின்படி, ஆண்டவரே, ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டணத்திலேயோ ஒன்றும் இல்லாத ஆண்டவரே விசுவாசிகளே இல்லாத இடத்திலே போய் நடை ஜபங்களை செய்து, சிறுவர் ஊழியங்களை செய்து,
பிரேயர் செல்களை நடத்தி, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, ஞானஸ்நான உபதேசத்தை அவர்களுக்குள் நடத்தி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, இப்படி வளர்ந்து வருகிற சபைகளானது எந்த ஆத்துமாக்களுக்காக இரவும் பகலும் ஊழியர்கள் உபவாசித்து ஜெபித்து அவர்களை வழிநடத்தினார்களோ அந்த ஜனங்களாலேயே சில நேரங்களிலே ஊழியர்களுக்கு ஆபத்து வருகிறதை பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே இது போன்ற நிகழ்வுகள் நடாதபடிக்கு தேவரீர் ஊழியரையும் விசுவாசிகளையும் காத்துக்கொள்ளும். உடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.